ஷாலோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி எரேமியா 48வது அதிகாரம். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா எரேமியா 48வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு புதிய வெளிப்பாட்டை நீங்கள் தாங்கப்பா. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் இடைப்பெற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். நாம் எடுத்துக்கொள்ளலாம் எரேமியா 48வது அதிகாரம். இந்த 48வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்களை தேவன் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாக நாமும் கூட நாம் தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகளை எல்லாம் நாம் செய்யக்கூடாது. அதை விட்டு பெருமையாய் நாம் நடக்கக்கூடாது. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இடைபெற போகிறார். இதில் மொத்தம் 47 வசனங்கள் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பகுதியாய் நான் பிரிக்கிறேன். 1 to 25 வரைக்கும் God determined to judge Moab. கர்த்தர் மோவாப்பை நியாயம் விசாரிக்க நிர்ணயம் பண்ணினார் என்கின்ற ஒரு தலைப்பை நான் கொடுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 26 அடுத்தது பார்த்தீங்கன்னா 47 வசனம் வரைக்கும் do not boast against God. கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதிருங்கள் என்கின்ற ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பெருமை பாராட்டக்கூடாது என்கின்ற ஒரு தலைப்பை நான் கொடுக்கிறேன். இந்த மொத்த அதிகாரத்திற்கும் ஒரே தலைப்பாய் do not be arrogant and proud, அதாவது அகந்தையாயும் பெருமையாயும் இராதிருங்கள் என்கின்ற ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏன் இந்த ஒரு தலைப்பை இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு நான் கொடுக்கிறேன் என்றால், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேசத்துடைய பெயர் மோவாப். இந்த மோவாப் பட்டணத்தின் மீது தேவன் இன்றைக்கு நியாய தீர்ப்பை இந்த அதிகாரத்தில் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இத்தனை நாளாக எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக மனம் திரும்புதலை பற்றியும் எழுப்புதலை பற்றியும் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த நாளில் எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தை மோவாபுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு வார்த்தை வருகிறது. நம்ம சற்று யோசித்து பார்ப்போமே, இந்த மோவாபியர்கள் யார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த மோவாபியர்கள் யார் என்று பார்த்தால், நமக்கு தெரிந்த நம்முடைய பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய சொந்தக்காரராகிய லோத்தின் மூலமாக வந்த சன்னதி தான் இந்த மோவாபியர்கள். நமக்கு தெரியும், லோத் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவர் பாவம் செய்கிற அந்த பட்டணத்திற்கு அவர் போகிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு அழிவை கட்டளை எடுக்கிறார். சீதோம் கோமோரா என்ற பட்டணத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பாவம் பெருகினதுனால ஆண்டவர் அந்த இடத்துலையும் நியாயம் தீர்ப்பை கட்டளையிடுகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா லோத்துடைய மனைவி ஆண்டவர் கூட்டிக் கொண்டு அந்த பட்டணத்தை விட்டு தப்பி போகும்படிக்கு கொண்டு விடுறாரு. அவங்க திரும்பி பார்த்த போது என்ன ஆகுறாங்க? உப்பு தூணாய் மாறிடுறாங்க. அந்த உலகத்தை திரும்பி பார்க்குறாங்க, மீண்டும் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறாங்க. அதனால அவங்க உயிரற்று ஒரு உப்பு தூணாய் மாறி விடுறாங்க. அடுத்தது 2 பெண் பிள்ளைகள் மாத்திரமே இருந்தாங்க. அந்த பெண் பிள்ளைகள் இந்த ஒரு பாவமான பட்டணத்தில் வாழ்ந்ததுனால அந்த கலாச்சாரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு தவறான காரியத்தை செய்து தன்னுடைய தகப்பனாரிடமே தவறாய் நடந்து கொண்டு அந்த வழியாய் வந்த சன்னதி தான் பார்த்தீங்கன்னா மோவாபியர், அம்மோனியர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மோவாபியரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது போல இந்த மோவாபியர் ஆபிரகாமுடைய சொந்தக்காரர்கள் வழியாய் வருகிறவர்கள். அடுத்தது நமக்கு மிகவும் தெரிந்த ஒன்று, இவர்கள் தாவீது ராஜாவுடைய இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவு என்கிறார்கள். எப்படி என்றால் நமக்கு தெரியும், ரூத் பார்த்தீங்கன்னா ரூத் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். ரூத் என்கின்ற ஸ்ரீ ஒரு மோவாபியர். அவரை பார்த்தீங்கன்னா போவாஸ் திருமணம் பண்ணி கொள்கிறாரு. அந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா தாவீது தோன்றுகிறார். அப்போது இரத்த சம்பந்தம் உடைய தாவீதுக்குடைய ஒரு நபர்கள் தான் இந்த மோவாபியர்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எரேமியா
அடுத்தது ஏசாயா, எசேக்கியல். பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து இந்த மோவாபியரை கர்த்தர் வந்து இவங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வந்து கொடுத்திருக்கிறார். யார் மூலமாக இந்த மோவாபியரை வந்து சங்காரம் பண்ண வேண்டும், அதாவது வந்து இவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிற, முற்றிலுமாய் அழித்து விடாமல் ஒரு சிற்றை போல இந்த மோவாபியரை வந்து ஒரு அழிவுக்கு உட்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் என்றால் பாபிலோனியர்கள் மூலமாக இந்த மோவாபியரை வந்து அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் வந்து ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை அவர் வைத்தார். 586, அதாவது 586 BC அந்த காலகட்டத்தில் பாபிலோன் வந்து எருசலேமை வந்து சிறைப்பிடிக்கும் போது, எருசலேம் பட்டணத்தை அழிக்கும் போது இந்த மோவாபியரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கிரேஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இந்த மோவாபியர்கள் வந்து எதில் போனாங்கன்னா அகந்தையிலையும் பெருமையிலையும் அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணாங்களாம். அவங்களுடைய காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டு இருந்தார்களாம். அதனால் கர்த்தர் வந்து அந்த காலகட்டத்திலேயே இந்த மோவாபியர்களையும் அழிக்க தேவன் வந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்து அதை நிறைவேற்றினார். இந்த மோவாபியர்களை அழிக்குவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தது போல முதல் காரணம் என்னவென்றால் இந்த ஜனங்கள் அகந்தையுள்ள ஜனங்களாய் இருந்தார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் கிட்ட இருந்த ஒரு பெரிய டிராபேக் பார்த்தீங்கன்னா உண்மையான தேவனை ஆராதிக்கல. லோத் வழியாய் அந்த பிள்ளைகள், அந்த லோத்துடைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பற்றி ஏற்கனவே தெரியும். ஆனால் வந்து அந்த சோதம் கோமுரா பட்டணத்துக்கு போய் அங்கே இருந்த கலாச்சாரங்கள்லாம் கற்றுக்கொண்டு அதன் பாவ வழியில் வந்த இந்த சன்னதி ஆகிய இந்த மோவாபியர்கள் பண்ண தவறு என்னவென்றால் உண்மையான தேவனை ஆராதிக்காமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா அநேக விக்கிரகங்களை வணங்கினார்கள். அதில் முக்கியமாய் கருதப்பட்ட ஒரு விக்கிரகத்துடைய பெயர் வந்து கீமோஷ். இந்த கீமோஷை வந்து அவர்கள் ஆராதித்தார்கள். காரணம், அந்த இடத்துல பாவம் செய்யலாம், குழந்தைகளை வந்து தகன பலியிட்டால் வந்து அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த தேவனை ஆராதிக்கும் போது அவர்கள் வளமாய் இருந்தார்கள், செழித்திருந்தார்கள் என்ற ஒரு பெரிய வந்து ஒரு நினைப்பு அவர்களுக்குள் இருந்தது. மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏன் இந்த மோவாபியரை வந்து அழிக்க வேண்டும் என்று நினைத்ததுக்கு காரணம், இஸ்ரவேலர்களை வந்து இவர்கள் பார்த்து கேலியாய் ஏளனம் செய்தார்களாம். எருசலேம் பட்டணம் அழிக்கப்படும் போது, இங்கே பார்த்தீங்களா இந்த எருசலேம் வந்து விழுந்து விட்டது, இத்தனை நாள் வந்து நமக்கு விரோதமாய் வந்து பெருமை பாராட்டினது, இன்றைக்கு எருசலேம் வந்து மண்மேடை போல மாறினது என்று எருசலேமுக்கு விரோதமாக கை கொட்டி சிரித்தார்களாம். அதனால கர்த்தர் வந்து அவர்களை வந்து நிர்மூலமாக்க வேண்டும், அவர்களை நிந்தையாக்க வேண்டும், அவர்களை பழமொழியாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை இன்றைக்கு மோவாப் மத்தியில் ஆண்டவர் வந்து அதை விளங்க செய்கிறார். அடுத்தது தேவனையே வந்து அவர்கள் வந்து தூஷித்தார்களாம். தூஷித்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்து கொண்டே இருந்தார்களாம். ஆரம்ப காலத்தின் முதல், அதாவது சிறு வயது தொடங்கி இந்நாள் மட்டும் எப்படி ஒரு பிள்ளை வந்து மாறாமல் உணர்வற்று இருந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த மோவாபியர் வந்து ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஆண்டவரை பற்றி அறிந்தும் ஆண்டவரை ஆராதிக்காமல் ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய பிள்ளைகள் யாக்கோபுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்தார்களாம். அதனால் கர்த்தர் இந்த ஜனங்களை தண்டிக்க வேண்டும், அதாவது டிசிப்ளைன் பண்ணணும், முற்றிலுமாய் அழிக்காமல் நான் டிசிப்ளைன் பண்ணால் இந்த ஜனங்களும் இவர்களிடத்திலிருந்து நான் நன்மையானவைகளை நான் கண்ட பிறகு அவர்களுக்கும் கிருபை தருவேன் என்று கடைசி வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் தெரியும், கர்த்தர் அவங்களுக்கும் ஒரு கிரேஸ் கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்பொழுதும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் பகுதி கர்த்தர் மோவாபை நியாயம் விசாரிக்க நிர்ணயம் பண்ணினார். 1 to 25 வரைக்கும் நம்ம பகுதியாய் நாம் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம் முதல் 2 வசனங்கள்.
இங்கு ஆண்டவர் வந்து மோவாப்புக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் வந்து சொல்றார் எரேமியா மூலமாக. மோவாப்பை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ நோபே பாழாக்கப்பட்டது. இந்த மோவாபுடைய பழைய பெயர் பார்த்தீங்கன்னா நோப். அடுத்தது அது மாத்திரமல்ல, கீரியாத் யாரிம் வெட்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போயிற்று, மிஸ்காப் வெட்கப்பட்டு கலங்கி போயிற்று. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகள், மோவாப் சுற்றிலும் இருக்கிற சின்ன சின்ன பட்டணங்கள் பார்த்தோன்னா தெரியும். இந்த மோவாப் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பட்டணங்கள் வந்து சூழ்ந்து இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எஸ்போனை குறித்து மோவாபுக்கு இருந்த பெத் காரியம் இனி இராது. அதாவது இந்த எஸ்போன் என்கின்ற பட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு அரணான பட்டணம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பவர், அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல எக்கானமி, அதாவது பொருளாதாரம் நிறைந்த ஒரு நாடாக இருந்துச்சு. அடுத்தது வந்து நல்ல ஐடல் வர்ஷிப் பண்ணுற ஒரு கூட்டம் அங்கே இருந்துச்சு, செழுமையாக இருப்பாங்க. இந்த எஸ்போன் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்போனில் நல்ல வளம் இருந்ததுனால மோவாப் வந்து அவங்கள தைரியமாய் நம்பிக்கொண்டு இருந்துச்சாம். எஸ்போன் இருந்தால் போதும், நமக்கு எந்த தீங்கும் வராது, நம்ம சுற்றிலும் ஒரு அரணைப்பான ஒரு பாதுகாப்பு இருக்குது, மிலிட்ரி பவர் இருக்குது, யார் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும் எஸ்போன் பட்டணம் வந்து நம்மை காப்பாற்றி விடும் என்ற ஒரு தன்னம்பிக்கை கொண்டிருந்தார்களாம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம் யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம். இது போல மோவாப் நம்பினதை போல, எஸ்போனை போல அநேக மனிதர்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை உலகத்தாரை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், என்ன நான் நம்பினா போதும், என்னுடைய படிப்பு எனக்கு கை கொடுக்கும், என்னுடைய வேலை எனக்கு கை கொடுக்கும் என்று நாமே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மகனே மகளே, என் மீது நம்பிக்கை வைத்து நீ என்னை சார்ந்து இருக்கும் போது நீ நிச்சயம் காப்பாற்றப்படுவாய் என்று. ஹல்லேலூயா. இந்த மோவாபியர் அப்படிதான் வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து ஆண்டவர் மீது வைக்காம எஸ்போன் மீது வைத்தார்களாம். ஒரு திட நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கவே இல்லை. ஆனால் அதை காட்டிலும் அவர்கள் மீதும் அவர்களை சுற்றி இருந்த அண்டை நாடுகள் மீதும் அந்த கீமோஷ் என்கின்ற ஒரு பொய்யான ஒரு விக்கிரகத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டு அவர்கள் தோற்று போய்விட்டார்களாம். நாம் அடுத்த 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு, இதோ இந்த மோவாப் வந்து பாழாக்கப்படுகிறது, இந்த பாழாக்கப்படும் போது அதோடைய சத்தம் வந்து மிகுதியாய் இருக்கிறது, அது நொறுக்கப்படும் போது அதில் இருக்கிற சிறுவர்கள்லாம் அலறுகிறாங்க. இப்போ நம்ம கூட பார்க்குறோம், அண்டை நாடுகளில் சண்டை நடக்கும் போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கதறாங்க, ஐயோ எனக்கு ஆபத்து வந்துடுச்சேன்ட்டு ஒரு அழுக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அவங்க அழுகிற அந்த ஓலத்தின் சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அங்கே இருக்கிற சிறுவர்கள்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோர்களெல்லாம் இழந்து விட்டு கண்ணீர் நிறைந்தவர்களாய் அவர்கள் வந்து சத்தமிட்டு கூப்பிடுறாங்களாம். அப்படிதான் இந்த மோவாப் பட்டணத்தையும் கர்த்தர் வந்து அழிக்கும் போது அங்கே இருக்கிற அந்த அழுகையின் சத்தம் வந்து மிகுதியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல இந்த இடம் பார்த்தீங்கன்னா வளமான இடம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக அவங்களுக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விவசாயம் செய்கிற நிலம் இருந்துச்சா. அடுத்தது ட்ரேடிங் பண்ணுவாங்களாம், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி இங்கே இருக்கிற பொருள்களை அண்டை நாடுகளுக்கு கொண்டு போவாங்களாம். வெளியே இருக்கிற பொருள்களை எடுத்துகிட்டு வந்து ட்ரேடிங் பண்ணும்போது மிகவும் செழிப்பானவர்களாய் பெருமை கொண்டவர்களாய் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும்போது அந்த இடத்துல இருந்த மகிழ்ச்சியெல்லாம் நின்று விட்டு ஒரு கூக்குரலின் சத்தம் வந்து கேட்க ஆரம்பித்து விட்டதாம். ஹல்லேலூயா. நம்ம அடுத்தது வாசிக்கலாம். 5-9 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நம்ம இங்கே பார்க்குறோம் என்ன ஒரு பரிதாபமான நிலை. இந்த மோவாப் வந்து எருசலேம் அழிக்கப்பட்டதை பார்த்த ஒரு தேசமாக இருக்கிறது. அப்போவே மனம் திரும்பி, ஐயோ ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் எருசலேம் அழிந்தது போல நாம் வந்து அழிந்து போவோமே, எருசலேம் ஆச்சு ஆண்டவருடைய தேசமாக இருந்துச்சு, அவர்களுக்கே அந்த அழிவு வரும்போது நாம் வந்து அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோமே, ஒருவேளை நம்ம சரண்டர் ஆனால் கர்த்தர் நம்மையும் காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையை வைக்காம இந்த ஜனங்கள் வந்து ஏற்கனவே சொன்னது போல அவர்களையே நம்பிக்கொண்டு என்னுடைய தேசம் வளமான தேசம், எந்த ஒரு அழிவும் வராது, எந்த ஒரு நாசமும் வராது என்று ஒரு அவநம்பிக்கை கொண்டதுனால இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம் ஒரு அழுகையின் சத்தம், ஒரு ஓலத்தின் சத்தம் வந்து அந்த லூகித்தின் பகுதியில் கேட்கப்படுகிறதாம். அடுத்தது அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் எரேமியா மூலமாய் சொல்லுகிறாரு, உங்களுடைய ஜீவனை வந்து நீங்க காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் நீங்க வனாந்திரத்துல ஓடி போங்க, ஒருவேளை அப்பயாச்சும் நீங்க காப்பாற்றப்படுவீங்க. இனி நீங்க நம்பின உங்களுடைய நம்பிக்கையை விட்டு நீங்க வனாந்திரத்துக்கு ஓடி போங்க. இனி
வந்து நீங்கள் நம்பினது உங்களை வந்து காப்பாற்ற வராது, உலகம் உங்களை காப்பாற்ற வராது. நீங்கள் நம்பின உங்களுடைய சம்பத்து, உங்களுடைய பொக்கிஷத்தை நீங்கள் வந்து சேர்த்து வைக்க முடியாது. அவைகள்லாம் வந்து உங்களுக்கு அழிவுன்னு வரும்போது உங்களை வந்து காப்பாற்றாது. முக்கியமாக நீங்கள் நம்பின அந்த கீமோஷ் என்கின்ற தெய்வமே வந்து சிறைப்பட்டு போக போகுது. அது உங்களை காப்பாற்றாது. அது ஒரு பொய்யான ஒரு சிலை தான். அதன் முன்பாக நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் ஆராதனை செய்தாலும் அதுவும் வந்து சிறையாக்கப்படும். அதுவும் நான் நிர்மூலமாக்குவேன். அதை வணங்கின ஆசாரியர்கள், பிரபுக்கள் எல்லோரும் சிறைப்பட்டு போவாங்க. எங்கு சிறைப்பட்டு போவாங்கன்னு பார்த்தா பாபிலோன் தேசத்திற்கு அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். 8வது வசனம் போடப்பட்டிருக்கிறது, பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும் ஏறி வருவான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பாபிலோன் மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோன் ராஜா யூதா பட்டணத்தை சுற்றி இருந்த அண்டை நாடுகளை எல்லா தேசத்தையும் பாழாக்கி விட்டார். யூதா தேசம், எருசலேம் தேசம், அண்டை நாடுகள், லெபனோன், இப்படிப்பட்ட பகுதிகளை எல்லாம் ஏற்கனவே பாழாக்கி விடப்பட்டன. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ மோவாபை வந்து அழிக்கும்படிக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். கடந்த அதிகாரங்களில் பார்த்தோம், எகிப்தை ஆண்டவர் வந்து சங்காரம் பண்ணினார். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மோவாப் ஆண்டவருக்கு விரோதமாய் பெருமையாய் நடந்து கொண்டுதான், அகந்தையாய் நடந்து கொண்டுதான், எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு அவநம்பிக்கை உடைய ஒரு தேசமாய் காணப்பட்டுச்சு. அதனால இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும், இந்த மோவாப்பை சுற்றி இருக்கிற எல்லா பட்டணங்கள் மேலும் ஏறி வருவான். நீங்க தப்பித்து போகவே முடியாது. பள்ளத்தாக்குகள் எல்லாம் கெட்டு போகும். சமமான பூமி, இதுவரைக்கும் சமமான பூமியாய், நல்ல நீர்வளம் மிக்க ஒரு பூமியாய், நல்ல வந்து பசுமையான இருந்த உங்க நிலங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்போ ஆண்டவருடைய கோபத்துக்கு முன்பாக, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக யாராலையும் நிற்க முடியாது. அவருடைய ஒரு நிமிஷ கோபத்தையே நம்மளால வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அழிவுகள் நம்முடைய தேசத்திற்கு முன்பாகவும் தேசத்துக்கு எதிராகவும் வரக்கூடாதபடிக்கு நாம் தேவனுடைய பாதத்தை பிடித்து அனுதினமும் அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபித்து அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் அவருடைய பாதத்தை பிடித்து முத்தம் செய்கிறவர்களாய் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியில் அழியாதபடிக்கு அவரை வந்து உறுதியாய் நாம் பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்மளுடைய தேசத்தையும் நம்முடைய சபைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம். 10 15வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, மோவாபே, ஒருவேளை நான் உனக்கு செட்டைகள் கொடுத்தாலும் நீ பறந்து போகும் வரைக்கும் நான் உன்னை அழிக்காம இருப்பனா? நீ எனக்கு முன்பாக நீ பெருமை பாராட்டினியே, செட்டைகளை நான் உனக்கு கொடுத்தாலும் நீ அழிந்து போகிற ஒரு ஜாதியாய் நீ இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, இந்த 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜாவுக்கு கட்டளை கொடுத்து விட்டார். என் வேலைக்காரனாகிய நேபுகாத் நேச்சாரே, நான் நிர்ணயம் பண்ணின தேசத்துக்கு முன்பாக நீ உன்னுடைய கையை நீட்டு என்று. ஒருவேளை அந்த ராஜா வந்து அசதியாய் இருந்தால் இந்த மோவாபுக்கு எதிராய் அவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த வசனம் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார்? அவருடைய வேலையை செய்கிற ஊழியக்காரர்களாகிய நாம் அவருடைய வேலையை அசாதியாய் நாம் செய்யக்கூடாது. நம்ம ஒரு சோர்வா, ஒரு லேசியா, அசதியா நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலை தானே, நம்ம அப்புறம் செய்து கொள்ளலான்னு இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையுள்ளவராய் நாம் வந்து ஆண்டவருடைய வேலையை நாம் உற்சாகமாய் செய்யும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு. அவருடைய வேலையை நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாக்கியவான்களாய் நாம் இருக்க முடியும் என்று. ஹல்லேலூயா. அடுத்தது மோவாப் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்ததாம். அந்த மோவாப் தேசத்தை சுற்றி எத்தனை அழிவுகள் வந்தாலும் மோவாப் பார்த்தீங்கன்னா அதோடைய வாழ்க்கையை வந்து சுகமாய் கழித்ததான். பாவங்கள் செய்தது, அநேக விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த ஜனங்கள். அடுத்தது இருமாப்புடைய ஜனங்களாய் இருந்தார்கள், பெருமை பாராட்டுகிற ஜனங்களை போல இருந்தார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு இத்தனை ஆண்டுகள் எந்த ஒரு அழிவும் நேரிடலை, எந்த ஒரு சிக்ஷைக்குள்ளாகவும் அந்த மோவாபியர்கள் கடந்து போகல. அதனால சிறு வயதிலிருந்தே சுகமான ஒரு வாழ்க்கை தான் இருந்ததாம். கர்த்தர் சொல்லுகிறார்,
சொல்லுகிறார், நீ மறு பாத்திரத்திற்கு வார்க்கப்படாமல் இருந்தாய், ஆனால் இதோ நாட்கள் வருகிறது, அந்த நாட்களில் உன்னுடைய பாத்திரத்தை கவிழ்த்து போடுவார்கள், அதற்கு அனுப்புவேன். அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் ஜாடிகளை உடைத்து போடுவார்கள். ஹல்லேலூயா. என்ன ஒரு பரிதாபமான நிலை! இத்தனை நாள் பெருமையாய் இருந்த மோவாப் தேசமே கவிழ்க்கப்பட போகிறது. இத்தனை நாள் இருந்த அந்த பெருமையெல்லாம் ஆண்டவர் வெறுமையாக்கி, நீ ஒன்றுமே இல்லை, நீ தரையில் உட்காரு, நீ மொட்டை அடைத்து கொண்டு நீ தரையில் உட்காரு, நீ அவமானத்தோடு நீ கீழே உட்காரு என்று மோவாபியரை கவிழ்த்து போடுகிற நாட்கள் இதுதான் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அடுத்தது 13வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அப்பொழுது இஸ்ரவேல் சன்னதி தங்கள் நம்பிக்கையான பெத்தேலிலே வெட்கப்பட்டது போல மோவாப் கேமோஷாலே வெட்கப்படும். அப்படி இஸ்ரவேல் சன்னதி என்ன பண்ணாங்க? நம்ம யோசித்து பார்க்கலாமே. ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் 430 வருடம் அடிமை தனத்திலேருந்து ஆண்டவர் கொண்டு வராரு. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையான தேவனை மறந்து விட்டு அவர்கள் வருகிற அந்த வழியில் பொற்கன்று குட்டியை இந்த பெத்தேலிலே வணைந்து வைத்து, இதுதான் நம்மை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம், இது இஸ்ரவேலர்களுடைய தெய்வம் என்று பொன் கன்றுக்குட்டியை வார்த்து அதை ஆராதனை செய்தார்களாம். அதனால என்ன ஆச்சு? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தைக்கு உட்படுத்தினார். ஆண்டவர் அந்த ஜனங்களை ஒரு அவமானத்துக்குள்ளாய் நடத்தினார். அது போல இதோ மோவாபே, நீ உன்னை நம்பின அந்த கேமேஷ் என்கின்ற அந்த விக்கிரகத்தின் மூலமாக நீயும் வெட்கப்பட்டு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். நம்ம இப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தை நாம் கூட நம்ம வார்ப்பிக்க கூடாது. அதாவது நம்ம உண்மையான விக்கிரகத்தை நம்ம வணங்கலைனா கூட, உண்மையான சொரூபத்தை நம்ம உருவாக்கலைனா கூட, இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனையில் எப்படிப்பட்ட விக்கிரகங்கள், எப்படிப்பட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேறொரு காரியத்தை கொண்டு நிறுத்தினாலே அது ஒரு விக்கிரகத்தை போல மாறுகிறது. அப்போது எதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம நிறுத்தி வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் தூர தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு முதலாவது இடத்தை நாம் கொடுக்கும் போது, முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேடும் போது கர்த்தர் நம்மில் பிரியமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், தாவீது ராஜா ஆண்டவருடைய வசனத்துக்கு உட்பட்டு நடந்த ஒரு மனிதனாயிருக்கிறாரு. ஆண்டவருடைய பிரமாணங்களை எல்லாம் கை கொண்ட ஒரு அருமையான ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்தது சாலமோன் வராரு. ஆனால் நம்ம பார்க்குறோமே, சாலமோன் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தாரான்னு பார்த்தா நடக்கலை. ஆரம்ப காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தது போல தேவாலயத்தெல்லாம் கட்டினார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அருவருத்த அந்த ஜாதி ஜனங்களிடத்தில் இருந்து அநேக ஸ்திரீகளை அவர்கள் கொண்டாராம். எகிப்திலிருந்து முதல் மனைவியை திருமணம் பண்ணி கொண்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மோவாபிய ஸ்திரீகளை கூட சாலமோன் திருமணம் பண்ணி கொண்டாராம். அதனால இந்த மோவாபிய ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களோ, அவருடைய இருதயத்தை வழுவ செய்து இந்த கீமோஷ் என்கின்ற ஆலயத்தை அவர்கள் கட்டினாராம். அப்போ இந்த சாலமோன் ராஜா மூலமாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூட பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நாம் உண்மையான தேவனுக்காக நாம் கடைசி வரைக்கும் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். நம்மால் நம்முடைய சன்னதி காப்பாற்றப்பட வேண்டுமே தவிர நம்மால் நம்மளுடைய சன்னதி அடுத்து வரப்போகிற தலைமுறைகள் சோரம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம சாலமோனை போல இருக்கக்கூடாது. நம்ம தாவீதை போல நாம் உண்மையான ஜீவனுள்ள தேவனை நாம் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். சாலமோன் வழுவி போனது போல நமக்கு எதிராக எத்தனையோ வஞ்சிக்கிற ஆவிகள் வரும். அப்போ அதெல்லாம் பார்த்து இந்த உலகத்துக்காக நம்ம மயங்கி உண்மையான தேவனை ஆராதனை செய்யாமல் நாம் விட்டுவிட்டோம் என்றால் நம்மளுடைய முடிவு பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அப்போ உண்மையான தேவனை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்தது சாலமோனுடைய ஜெனரேஷன் முடிஞ்சிச்சு.
அடுத்தது அவருடைய பிள்ளை வரார். என்ன ஆகுது? 12 கோத்திரமே இரண்டா பிரிக்கப்பட்டது. ஒரு பெரிய பிளவு வருது. ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள அவங்க கடந்து போறாங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போனாங்க. கடைசியில் 2 கோத்திரம் மாத்திரம் ஆண்டவருக்காக நின்றது. இன்றைக்கு நாம் கூட ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நாம் நிற்க வேண்டும். எந்த ஒரு அட்ராக்ஷன் வந்தாலும், உலகத்துக்குரிய காரியம் வந்தாலும் அதை வெறுத்து தள்ளிவிட்டு உண்மையான தேவனை நாம் ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை காப்பாற்றுவார். அடுத்தது ஆண்டவர் 14வது வசனத்தில் சொல்றாரு, இந்த மோவாப் பராக்கிரமசாலியை போல யுத்த சந்தனை, அதாவது யுத்த மனுஷனை போல அது நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் மோவாபே, நீ அழிந்தாய், உன்னுடைய பட்டணங்களை நான் எரித்து போடுவேன், திறமையுள்ள வாலிபர்கள் கொல்லத்தக்கதாக இறங்குகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவனுள்ள தேவன், நான் தான் சொல்றேன், நான் உன்னை அழிக்கும்படிக்கு நான் இப்படிப்பட்ட அழிவை நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எடுத்து வாசிப்போம். 16 18 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நம்ம இங்க பார்க்கிறோம், இந்த மோவாபுக்கு ஆபத்து வருகிறது. சமீபமாய் இருந்தவர்கள்லாம் விலகி ஓடுறாங்க. யாருமே இந்த மோவாபுக்கு உதவி செய்ய கிட்ட வரல. ஏன்னா அப்படிப்பட்ட உபத்திரவ காலமாய் இந்த மோவாப் பட்டணம் அழிக்கப்படுகிறது. அப்போ உனக்கு யார் உதவி செய்வா? உன்னை சுற்றி இருந்த சுற்றுப்புறத்தாரெல்லாம் அவங்களுடைய பேரெல்லாம் நான் அழித்து போடும்போது உனக்கு எங்கிருந்து உதவி வரும்? எங்கிருந்து உனக்கு ஒத்தாசை வரும்? ஆண்டவர் சொல்றாரு, பலனான தடியும் அலங்காரமான கோலும் உடைத்து போட்டேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த மோவாப் கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பலனான ஒரு தடி, அதாவது பார்த்தீங்கன்னா தைரியமாய் எங்களிடத்துல எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு தைரியம் இருந்துச்சு. அடுத்தது ஒரு அலங்காரம் அவங்களுக்குள்ள இருந்ததெல்லாம், என்னுடைய அலங்காரமான தோற்றத்தை வைத்து, என்னுடைய அலங்காரமான தேசத்தை வைத்து எல்லாவற்றையும் நான் கவிழ்ப்பேன் என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அலங்காரமான கோலை நான் உடைத்து போட்டேன், உன்னுடைய பலனான தடியும் நான் உடைத்து போட்டேன், எனக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, தீபோன் என்கின்ற பட்டணவாசியான குமாரத்தியே, நீ உன் மகிமை விட்டிறங்கி தாகத்தோடு உட்கார்ந்து. ஹல்லேலூயா. அப்போ இந்த தீபோன் பட்டணம் பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகள் மோவாபை காப்பாற்றும்படிக்கு ஒரு பட்டணவாசியாய் ஒரு அரண்ணிப்பான ஒரு பட்டணமாய் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய மகிமையை நான் உன்கிட்ட இருந்து எடுக்கிறேன், நீ இறங்கி கீழே உட்காரு, அந்த அவமானத்தில் நீ உட்காரு, நான் மோவாபை நான் பாழாக்குவேன், உனக்கு விரோதமாய் வந்த எல்லா அரண்களையும் நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆண்டவர் எதுக்காக செய்கிறார்னா, தன்னுடைய யாக்கோபின் சன்னதிக்காக ஆண்டவர் பழி வாங்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபு அதாவது இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்படும் போது இந்த ஜனங்கள் அவர்களை பார்த்து நிந்தித்து ஏராளமாய் பேசினதுனால, என்னுடைய சன்னதியான யாக்கோபின் சன்னதியாரை பார்த்து நீ அவமானமாய் பேசினாய், அன்றைக்கு நீ அவர்களுக்கு உதவி செய்யாம அவங்கள உன் அண்டையில் சேர்த்து கொள்ளாம அவங்கள பார்த்து நீ பழமொழியாய் நீ பேசின வார்த்தைகள் எல்லாம் இந்த நாளில் உனக்கே திரும்பி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம இந்த 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆரோவூரில் குடியிருக்கிறவர்களே, நீ வாழ்விலே நின்று பார்த்து கொண்டிரு, நடந்தது என்னவென்று ஓடுகிறவனை தப்புகிறவனையும் கேள். அப்போ அங்கே இருக்கிற அண்டை நாடுகள்லாம் பார்த்து, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இந்த மோவாப் இப்படி அழிக்கப்பட்டுச்சே, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சிதறி ஓடுறாங்களே, என்னன்னே புரியலையே, எதனால் இப்படி நடந்துச்சு, என்ன ஒரு அழிவு இந்த தேசத்துக்கு நேரிட்டுச்சுன்னு நின்று பார்ப்பார்களா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னொருத்தவங்களை நீ ஏராளமாய் பேசின, ஆனால் இன்றைக்கு உன்னுடைய முடிவே ஒரு பார்த்தீங்கன்னா பாழாக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் இந்த நாளில் நம்மை கூட பார்த்து சொல்லுகிறார், ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம அவங்களுக்கு முடிஞ்சால் உதவி செய்யலாம், இல்லை என்றால் நம்ம அமைதியாக போய்விடலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு விரோதமாக பேசி அவங்கள ஏளனம் பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி, ஏன்னா அவங்களே ஏற்கனவே நொந்து போய் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நம்ம கை கொட்டி சிரிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அழிவு உன்னுடைய வாழ்க்கையில் வந்தா நீ எங்கே போவ? அந்த மகிமையிலிருந்து இறங்கி கீழே உட்கார வேண்டியதாக இருக்குமே. இப்படிப்பட்ட எல்லா நிலையும் நீ மாற்றி கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. நம்ம 20வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். சொல்றார், மோவாபே, இந்த நியாய தீர்ப்பு உனக்கு மாத்திரம் கிடையாது, உன்னை சுற்றி உனக்கு இத்தனை நாள் அரணிப்பாய் உனக்கு உதவி செய்த, உனக்கு பெருமை பாராட்டின அண்டை நாடுகளுக்கும் இப்படிப்பட்ட அழிவு நேரிடுகிறது. ஆண்டவர் அநேக பட்டணங்களுடைய பேரை சொன்னார். யாத்சா பட்டணம், மோவாப்பை சுற்றி இருக்கிற தீபோனின் பட்டணம், நோபால், பெத்லிபாயிம், கீரியாத்தீம். அப்போ இந்த தேசத்தெல்லாம் கூட நான் அழித்து போடுவேன், உன்னுடைய கொம்பை நான் வெட்டி போடுவேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய பெருமையை நான் உடைச்சு ஒன்றுமே இல்லை என்று நான் மாற்றி விடுவேன், உன்னுடைய புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்போது தன்னைத்தானே உயர்த்துகிறவனை கர்த்தர் எதிர்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தன்னைத்தானே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் மாத்திரம்தான் என்று அவரை உயர்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமையாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எல்லாமே தெரியும், என்கிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, எனக்கு நல்ல கௌரவம் இருக்கு, நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல வேலை இருக்கு, எனக்கு நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கு, நல்ல பெயர் இருக்குன்னு நம்ம பெருமையாக போகவே கூடாது. பெருமையாக போனால் அதாவது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யார் வந்து நிற்பார் என்றால் கர்த்தர் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து நின்றா நம்மளால தாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ எதெல்லாம் கொம்பை போல நீ உயர்த்தி காட்டி கொண்டிருக்கிறாயோ அதை விட்டு நீ கீழே இறங்கு, அந்த கொம்பை வந்து உடைத்து தூக்கி போடு, நீ ஒன்றுமே இல்லை என்று நீ என் கரத்தில் அர்ப்பணிக்கும் போது நான் உன்னை ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்த நான் சித்தமுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தது போல ஏற்கனவே அந்த அண்டை நாடுகளுக்கெல்லாம் கூட அழிவு நேரிட்டு கொண்டே இருக்கிறதாம். ஹல்லேலூயா. 26வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவனை வெறி கொள்ள செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான், மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான், அவன் பரியாச கிடமாவான். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோவாப் என்ன பண்ணா, எனக்கு விரோதமா பெருமை பாராட்டினா, அதனால நான் என்ன பண்ணேன், அவனை வாந்தி பண்ணி போட்டுட்டேன், அவனை அவமானத்துக்குள்ள நான் தள்ளிட்டேன். அதிலே மோவாப் வந்து பரியாசம் பண்ணப்பட்டவனை போல இப்ப கீழே கடக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அடுத்தது 27லேருந்து 29 வரைக்கும் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாக இருந்தான் அல்லவோ, அவன் திருடனுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டவனோ, நீ அவனை குறித்து பேச போவதில் எல்லாம் தலையை துலுக்குகிறாயே. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ இஸ்ரவேலை வந்து பரியாசம் பண்ணல, நான் அதை பார்த்து கொண்டு தானே இருந்தேன், இன்றைக்கு உன்னை வந்து மற்ற நாடுகள் பரியாசம் பண்ணும்படிக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறேன். இஸ்ரவேலுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நீ தலையை ஆட்டி ஆட்டி அது அவனுக்கு வரட்டும், அவன் அப்படிதான், அவன் எங்களுக்கு விரோதமாக இருந்தான்னு அவனுக்கு விரோதமாய் நீ போனியே, நான் அதெல்லாம் நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன், அதனால இன்றைக்கு மோவாபே நான் உன்னை அழிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் தேசத்தின் குடிகளை நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மோவாப் பட்டணமே, அதில் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாம் ஓடி போயிட்டு எப்படி புறா வந்து கொகையிலையும் ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொகை ஓரத்தில் தன்னுடைய கூடுகளை கட்டி அது ஒளிஞ்சு கொண்டிருப்பது போல நீங்கள் போய் ஒளிஞ்சு கொள்ளுங்க, ஒருவேளை நீங்கள் காப்பாற்றப்படலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 29வது வசனம் தான் மெயினான வசனம். அவன் மெத்த பெருமைக்காரன். அதாவது வந்து பெருமைனா வந்து நார்மலாக எல்லா மனுஷன்கிட்டையும் ஒரு டைமில் வரும், ஆனால் மெத்த பெருமைக்காரனா எப்பயுமே வந்து கௌரவமாகவே பெருமையாகவே காட்டிப்பாராம். காரணம் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல் அவனுக்குள்ளே இருந்தது வந்து ஸ்டேட்டஸ். எனக்கு வந்து இவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்குது, எனக்கு இவ்வளோ டிக்னிட்டி இருக்குது. அதாவது அவனுடைய மோவாப் தேசத்தை சுற்றி இயற்கை வளங்கள் நிறைய உடைய நாடாக இருந்துச்சாம். அதாவது நேச்சுரல் டிஃபென்ஸ், யார் வந்தாலும் டைரக்டாக மோவாப்பை அட்டாக் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அண்டை நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுச்சாம், ஒரு அரணிப்பான பட்டணமாய் காணப்பட்டுச்சான். அடுத்தது எக்கானமி ப்ராஸ்பரிட்டி, அதாவது வந்து செல்வம் மிகுந்த ஒரு நாடாக இருந்துச்சான். மூன்றாவது அவங்க வந்து
அவங்க வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது அவர்கள் அநேக மனிதர்களோடு யுத்தம் பண்ணி வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் இருந்தாங்களாம், வெற்றி பெற்ற ஒரு நாடாய் இருந்தார்களாம். அதனால அவங்களுக்கு ஒரு பெருமை வந்துச்சாம். நான்காவது பார்த்தீங்கன்னா, அந்த கீமோஷ் என்கின்ற தெய்வம் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கும், நம்ம வந்து அதுக்கு முன்பாக பலிகளை செலுத்தினா, அதுக்கு முன்பாக வந்து ஆராதனை செய்தால், அது நம்ம பாவம் செய்தால் கூட நம்மளுக்கு இயற்கை வளத்தை கொடுக்கும் என்று நம்பிக்கை கொண்டு அந்த மோவாப் வந்து மெத்த பெருமைக்காரனாய் இருந்தானாம். அடுத்தது, மோவாப்பின் பெருமையும் அவன் மேட்டிமையும் அவன் அகந்தையும் அவன் தருக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்ட ஆண்டவருடைய கண்கள் என்ன பண்ணுது? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய செவி நமக்கு பார்த்தீங்கன்னா சாய்த்து கர்த்தர் நம்ம என்ன பேசுகிறோன்ட்டு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு, கேட்டு கொண்டிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் காதில் விழுந்துச்சா? என்னன்னு விழுந்துச்சா? இந்த மோவாப் பட்டணம் வந்து பெருமையான நாடாக இருக்குது, இந்த மோவாப் பட்டணத்தில் எல்லா மனிதர்களும் அகந்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவங்க இருதயம் மேட்டிமையா இருக்குன்னு ஆண்டவர் கேள்விப்பட்டாராம். அதனால ஆண்டவர் இன்றைக்கு இந்த மோவாப் பட்டணத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வராரு. ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம். 30 33 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மோவாப்புடைய மூர்க்கத்தை நான் அறிந்தேன், இனி அவனுடைய வீம்பு என்கிட்ட செல்லாது. இத்தனை நாள் அவன் வந்து அலட்டி கொண்டிருந்தான், பெருமையாய் நடந்தான், என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக, என்னுடைய யாக்கோபின் சன்னதிக்கு முன்பாக வீம்புக்காரனாய் இருந்தான். ஆனால் இன்றைக்கு மோவாப் மீது ஒரு அழிவை நான் கட்டளையிடுகிறேன். இன்றைக்கு அவன் அலறி, அவன் தேசம் எங்கும் பாழாக்கப்படும், கூக்குரலுடைய சத்தம் கேட்கும். அவர்களுடைய மனுஷர்கள்லாம் பெருமூச்சு விட்டு, ஐயோ என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா, நாங்கள் அழிந்து போகிறோமே என்று சொல்வார்கள். அவர்கள் நம்பின திராட்சை செடி மிக்க அந்த திராட்சை பழம் என்றாலே ஒரு செழிப்பை குறிப்பிடுகிறது. அவங்களுடைய செழிப்பை எல்லாம் நான் எடுத்து போடுவேன், உலர்ந்து போக பண்ணுவேன், அவங்க பழங்கள் எல்லாம் அறுபுண்டு போகப்படும், அந்த மோவாப்புடைய பயிர்வெளிகள்லாம் சேதமாக்கப்படும். அங்கு இத்தனை நாள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சந்தோஷம், அந்த களிப்பு எல்லாம் நீங்கி அவங்களுக்கு ஒரு அழுகையின் கூக்குரல், அதாவது ஓலத்தின் பாடல் வந்து இனி கேட்கப்படும். காரணம், அவன் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டினான், என் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் வீம்புக்காரனாய் அலட்டி கொண்டிருந்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு பயமா இருக்குது. ஆண்டவரே, ஒருவேளை எந்த விதத்திலேயாச்சும் இப்படிப்பட்ட பெருமைகள் எங்க கிட்ட இருந்துச்சுன்னா துளி கூட வேண்டாம், அதை நீங்க எங்க கிட்ட இருந்து தூக்கி போட்டுடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா பிதாவே, இந்த மோவாப் கிட்ட காணப்பட்ட பெருமை ஒருவேளை எங்களிடத்தில் இருந்தால், எந்த விஷயத்திலேயாச்சும் நாங்கள் பெருமைக்குரியவர்களாய் நாங்கள் நடந்தா, உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் மேட்டிமையாக எங்கள் இருதயத்தில் நாங்கள் காணப்பட்டால், ஆண்டவரே இப்பொழுது அவைகளை நாங்கள் வெறுமையாக்குறோம், நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா, எங்களை நீங்கள் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க, நாங்கள் உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார் என்று. ஹல்லேலூயா. நம்ம 34 வசனத்திலிருந்து 38 வசனத்தை வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, மோவாப்பே, உன்னை சுற்றி இருந்த எஸ்போன், ஏற்கனவே பார்த்தது போல இந்த எஸ்போன் என்கின்றது ரொம்ப வந்து ஒரு அரணிப்பான பட்டணம், அது மிலிட்ரி பவருடைய ஒரு பட்டணம், அதை தாண்டி வந்து மோவாப் அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு நான் உன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீ நம்பின, நீ தூபம் காட்டின அந்த மேடைகள் மீது, பலியிட்ட உன்னுடைய தேவர்கள் மீது அந்த கீமோஷ் என்கின்ற தேவனெல்லாம் நான் ஓய பண்ணுவேன், அந்த பலிபீடம்லாம் தகற்று உடைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பற்றி நினைக்கும் போது என் இருதயம் நாகஸ்வரம் போல நீ அழிவுக்கு உட்பட்டாய் என்று அது துயரமாய் வந்து தொனிக்கிறது. ஹல்லேலூயா. நீ இத்தனை நாள் பெருமையாக இருந்த, ஆனால் வந்து இன்றைக்கு உனக்கு அழிவு வரும்போது எனக்கு துயரமாக தான் இருக்குது, நீ மனம் திரும்ப மாட்டாயான்னு நான் உனக்கு ஒரு கிரேஸ் கொடுக்குறேன், ஆனால் இப்போவும் நீ திரும்பலைன்னா நான் உன்னை முற்றிலுமாய் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, ஒரு மனிதன் எப்படி பெருமையாக இருந்தானா, அந்த மொட்டை அடித்த உடனே அவனுடைய பெருமையெல்லாம் போய் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு போகுது. அது போல் இந்த மோவாப்புடைய தலைகள், அந்த ஜனங்களுடைய தலைகள்
எல்லாம் மொட்டை அடிக்கப்படுமா. அந்த மொட்டை அடிப்பது எதை காட்டுகிறது என்றால் ஒரு அவமானத்தை காட்டுகிறது. பெருமையாய் இருந்த ஒரு மனுஷனுக்கு எல்லாவற்றையும் பறித்து கொண்டால் ஒரு மொட்டை அடித்த நிலை அவனுக்கு உருவாக்கப்படுகிறது. அப்படிதான் ஒரு அவமானத்துக்குள்ளாய் உன்னை மொட்டை அடித்து உன்னுடைய தாடிகளை எல்லாம் கத்தரிக்கப்பட்டு உன் கையெல்லாம் கீறிக்கொண்டு அறைகளில் ரெட்டு உடுத்தி நீ சாம்பல்ல உட்காருவதை போல உன்னை நான் பாழாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப்பில் உள்ள சகல வீடுகளும் தெருக்களும் ஏகமாய் புலம்பல் சத்தம் உண்டாகும். இத்தனை நாள் உன்னுடைய தெருக்கல்ல சந்தோஷத்தின் சத்தம் இருந்துச்சு. பாவத்தின் மிகுதியினால தெய்வத்தை ஆராதிக்கிறதுனால ஒரு சந்தோஷம், உனக்குள்ள ஒரு பெருமை, ஒரு களிப்பு இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் நான் பறித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 39 47 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது இந்த மோவாப் முற்றிலுமாய் முறிந்து போயிடுச்சாம். ஆண்டவர் அழிக்கல, முறித்து போடுகிறார். மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. அடுத்தது அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அதை பார்க்கிற சுற்றுப்புறத்தார் எல்லாரும் அதை பரியாசமாகவும் திகைப்புமா பார்ப்பாங்களா. ஐயோ, என்னடா இது, மோவாப் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம நாசமாகி போய்விட்டதே என்று பார்ப்பாங்களாம். அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறார், இதோ ஒருவன் கழுகை போல பறந்து மோவாப்பின் மேல் தன் செட்டைகளை விரிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீரியாத் பிடிக்கப்படும், கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளில் மோவாப்பின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்ரீயின் இருதயம் போல இருக்கும். அப்ப அங்க இருக்கிற அந்த மிலிட்ரி பவருடைய மனிதர்கள்லாம் ஒரு அழிவு வரும்போது, எப்படி ஒரு பெண்மணி ஒரு கர்ப்பத்தை சுமந்து டெலிவரிக்கு போகும்போது அந்த பிரசவ வேதனை தாங்க முடியாம எப்படி அவள் கூக்குரல் இடுகிறாளோ, அப்படியாக அந்த ஜனங்களுடைய பலன் எல்லாம் அற்று போய் அந்த பராக்கிரமசாலிகளுடைய இருதயம்ல கரைந்து போயிடுமா. நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது என்கின்ற அளவுக்கு மாறிவிடுவார்களாம். அடுத்தது மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடினால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு விரோதமாகவே நீ பெருமை பாராட்டினாய், அதனால நீ ஒரு ஜாதியாய் இருக்க மாட்ட. வேணா நான் உனக்கு கிரேஸ் கொடுக்கிறேன், நீ உன்னுடைய ஜனங்கள் தப்பித்து போனாலும் வேற மக்களாய் வேணா இருக்கலாம், ஆனா இத்தனை நாள் மோவாபியர் என்கின்ற ஒரு பேரை உடைய ஒரு ஜாதியாய் இருந்தாய், இனி அது அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 43 47 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது மோவாப் தேசத்தின் குடிகள் எல்லோர் மீதும் திகிழும் படுகுழியும் கண்ணீரும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகிலுக்கு விலக ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான். ஒருவன் பயந்து ஓடும் போது அவனுக்கே தெரியாம குழிகள் வெட்டப்பட்டிருக்கும், அந்த குழியில விழுந்து அவன் மாண்டு போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலிருந்து ஏறி தப்பித்து போனாலும் கண்ணியினால பிடிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, நீ எங்கதான் நீ தப்பித்து போனாலும் நீ தப்பித்து கொள்ள வழியே இல்லை. எனக்கு விரோதமாக நீ பெருமை பாராட்டினாய். மோவாபே, உனக்கு ஐயோ. கேமோஷ், அதாவது இந்த விக்கிரகத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். விக்கிரத்தை எடுத்த ஜனங்கள் அழியும், உன் குமாரரும் சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள், உன் குமாரத்திகளும் சிறை பிடிக்கப்பட்டு போவார்கள். அப்போ பாபிலோன் தேசம் உனக்கு விரோதமாக வரும். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினாய், நீ சிறை பிடித்து போகப்படுவாய். உன்னுடைய குமாரரும் குமாரத்திகள் கூட சிறை கைதிகளாய் கொண்டு போவார்கள். 17வது வசனம் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் என்று காட்டுகிறது. ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாப்பின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவனுக்கு கரங்களை தட்டலாமா? ஆண்டவர் எவ்வளவு ஒரு கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். முற்றிலுமாய் அழித்து விடாம இன்னும் என்னுடைய கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன். மோவாபின் மேல் வரும் நியாய தீர்ப்பை பின் சன்னதி இத்தோடு முடிந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ உன்னுடைய பெருமையை விட்டு நீ மனம் திரும்பும் போது, உன்னை அகந்தையை விட்டு உன்னுடைய மேட்டிமையான இருதயத்தை விட்டு நீ உன்னை தாழ்த்தும் போது நான் உனக்கு ஒரு கிருபையை கொடுத்து உன்னை நான் வாழ வைக்கிறேன் என்று. இந்த அதிகாரத்துடைய கன்க்ளூஷன் என்னவென்று பார்த்தால், இந்த மோவாப் பெருமை பாராட்டினதுனால இப்படிப்பட்ட அழிவுகள் நேரிட்டுச்சு. ஆனாலும் கூட கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார்.
இன்றைக்கு அந்த பெருமையை விட்டுட்டு, அந்த அகந்தையை விட்டுட்டு நீ என்னிடத்தில் நீ திரும்பி வரும்போது, நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம பார்க்கிறோம், இதே மோவாபியர்கள் மீதமானவர்கள் மீண்டுமாக தன்னுடைய தேசத்திற்கு வந்தார்களாம். ஆனால் ரோமருடைய, அதாவது ரோமன் எம்பையர்ல அநேக மோவாபியர்கள் ரோமன் அட்மினிஸ்ட்ரேஷன்லயே வந்து இருக்கிறவர்களாய் மாறினார்களாம். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் மோவாபியர்கள் என்று அப்போ அந்த காலகட்டத்தில் சொல்லல, ஜனங்களோட ஜனங்களாய் இருந்து ஆண்டவருடைய பணிகளையும் செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு எதிராகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார், நமக்கு எதிராகவும் தொழிக்க செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் பெருமையாய் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அசட்டை செய்யக்கூடாது. முக்கியமா மூன்றாவது விஷயம், நம்ம இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நம்ம பரியாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் வந்து எருசலேமை, இஸ்ரவேலை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் கூட நாம் இஸ்ரவேல் தேசத்துக்காக அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நாம் அப்படியே எழுந்து நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமா? இத்தனை நாள் ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம பெருமையாய் போயிருந்தோம்னா, மேட்டிமையாய் நடந்து கொண்டிருந்தோமானால், அகந்தையாய் இருதயத்தில் மேட்டிமையோடு இருமாப்போடு இருந்தோம் என்றால், இந்த நாளில் இது மனம் திரும்புகிற வேலை. கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, எனக்கு முன்பாக உன்னை நீ தாழ்த்து, ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று. இந்த நாளிலும் கூட நாம் ஆராதனை செய்யும் போது நம்மை நாமே அர்ப்பணித்து தேவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர், இன்னைக்கு நம்ம பார்த்தோம், நம்மிடத்தில் ஏதாவது பெருமைகள் ஏதாவது இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துக்கிறேன்ப்பா. இடத்துல காணப்படுகிற பெருமைகள் எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை விலக்கப்பட்டு காத்தரலங்கப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற பெருமைகள் ஆண்டவரே, நீர் ஒரு நிமிஷம் எடுத்து போட எங்களை தாழ்த்துக்கிறோம் சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. அப்பா பிதாவே, இது இந்த வேலையில் கூட தகப்பனே, எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது அடிகளை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எரேமியா 48 அதிகாரம் 29 அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபின் பெருமையும் அவன் மேட்டுமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தகரத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டுமையையும் குறித்து கேட்டேன். இந்த நாளில் பார்க்கிறோம், மோவாப் எப்படி இருக்கிறான் என்று பார்த்தால், அவனுக்குள்ள பெருமையும் அவனுக்குள்ள மேட்டுமையும் ஆணவத்தையும் அவனுடைய இருதயத்தில் இருமாப்பையும் இருக்க ஆண்டவர் பார்க்கிறார் என்று. இந்த நாளில் கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? சில சமயங்களில் நாமும் கூட மோவாபை போல பெருமை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய சொந்த வழியில் செயல்படுகிறோம். நமக்குள் மேன்மையான காரியத்தையே நம்ம வைத்து இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு ஆணவம் இருந்திருக்கலாம்.
ஆண்டவரை விட்டு கூட தூரமாக போன காரியங்கள் கூட இருக்கலாம். நம்மளோட இருதயம் ஆண்டவரை தேடாத படிக்கு நம்மளோட கண்கள் அவரை விட்டு தூரமாக கூட போய் இருக்கலாம். இன்று நாம் தேவனிடத்தில் தாழ்மைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்குள்ள சுய நீதி இருக்கிறதா? இந்த நாளை நம்மளை அகற்றி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துடலாமா? நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கு? நமக்கு பொல்லாப்பான காரியம் நமக்குள்ள இருக்கா? பெருமையான காரியம் இருக்கா? அது எல்லாவற்றையும் நம்ம எடுத்து போடும்படி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அன்பாகவே இருக்கிறார். அவரை நம்மளை பிரகாசிக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வராரு. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பெருமை, ஆணவம், அந்த அகந்தையினால ஆண்டவர் நம்ம கிட்ட கூட வர முடியல. இந்த நாள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன நீங்க புதுப்பீங்கப்பா, இந்த நாள் என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நம்ம விட்டு கொடுத்து கிட்ட நம்ம கேட்கலாம். அப்பா என்ன முழுமையா நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை எனக்குள்ள பெருமை இருந்துச்சு, இது இந்த வேலையில அதை நான் எடுத்து போடல. என்ன நீங்க மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. எனக்குள்ள ஆணவம் இருந்துச்சுப்பா, நீங்க அதை எடுத்து போடுங்கப்பா. நான் எத்தனையோ முறை எனக்குள்ள இருக்கிற சுய நீதி நிமித்தம் நம்ம விட்டு தூரமா போயிருக்கப்பா. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நான் போயிருக்கப்பா. என்ன நீங்க மன்னிங்கப்பா, எங்களை நீங்க மன்னிங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களை நீங்க மன்னிங்க, நீங்க மன்னிங்கப்பா. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லலாமா? ஆண்டவரே, நாங்கள் உங்களை உயர்த்துகிற விரும்புகிறோம் தகப்பனே. எங்களை உம்மிடத்துல எங்களை அப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீர் மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீர் மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசனின் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நிலை நிற்க கிருபை தாருமே, நிலை நிற்க கிருபை தாருமே. எரேமியா 48:42 வசனம். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும். இந்த மோவாபியர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவே அவர்கள் பெருமையில போனனால அவர்கள் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும் என்று இந்த வேத வசனத்துல வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நம்முடைய தேசத்திற்காக நாம் முன்பதாக கடந்து வருவோம். நாம் நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, ஒருவேளை நம்முடைய தேசத்துல தேவனுடைய கோபாக்கினை இறங்கக்கூடாதபடி தேவன் நம்முடைய தேசத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நாம் முன்பதாக கடந்து வந்து முடிந்தவர்கள் நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்துல இப்படிப்பட்ட அகந்தையான சிந்தைகள் இருந்தால், பெருமையான சிந்தைகள் இருந்தால்,
ஒரு விசையாக ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்கள் தேசத்தை நீர் கழுவி சுத்திகரிங்கப்பா. அப்பா உம்முடைய கோமாக்கினை எங்கள் தேசத்தின் மீது இறங்க கூடாதபடி அப்பா இப்பொழுது ஆண்டவரே எல்லா பெருமைகளும் எல்லா அகந்தைகளும் என் தேவனாகிய கர்த்தாவே அப்பா நீங்க எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேசத்தின் ஜனங்கள் மீது உம்முடைய ரட்சிப்பு கடந்து வரட்டும்பா. அப்பா என் தேசத்தின் எல்லை எங்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சுவிசேஷம் பரம்பட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு விசையாக அப்பா என் தேசத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா உம்முடைய கோபாக்கினை வரக்கூடாதபடி இந்த வேளையில கூட ஆண்டவரே எந்தெந்த சிந்தைகள் உமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறதோ இப்பொழுதே நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால அப்பா உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினால அப்பா என் தேசத்துல காணப்படுகிற எல்லா முரட்டாட்டங்களையும் அப்பா எல்லா அகதியான சிந்தைகள் இருந்தால் இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு விசையாக எங்களை மன்னிப்பீராகப்பா, எங்களை மன்னிப்பீராகப்பா. அப்பா மீண்டுமாக எப்படி மோவாப்பை நீர் கட்டுவேன் என்று சொல்லினோ இப்பொழுது ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்க கட்டுங்கப்பா. உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரமாக எங்கள் தேசத்தை நீர் தெரிந்து கொள்ளுவீராக டாடி. அப்பா எல்லா நினைவுகளையும் ஆண்டவரை நீங்க ஆளுகை செய்யுங்க. உமக்கு விரோதமாக உம் பரத்துக்கு விரோதமாக ஒரு சிந்தனையும் எழும்பக்கூடாதபடி என் தேவனாகிய கர்த்தாவே முழுவதுமாக முற்றிலுமாக என் தேசத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராகப்பா. அப்பா ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு நீங்க பாதுகாத்து நடத்துங்கப்பா, ஒவ்வொரு நீங்க பலப்படுத்துங்கப்பா. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்ளக்கூடிய கிருபையே என் தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம பார்த்தோம், மோவாப் வந்து ஆண்டவருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினது. அது மாத்திரம் அல்ல, தன்னுடைய ஜனத்தாருக்கு, அதாவது மோவாபியர் யார் என்று நம்ம பார்த்தோம். ஆபிரகாமுடைய சன்னதியுடைய வழியாய் லோத், அந்த லோத் மூலமாய் வந்த சன்னதி தான் இந்த மோவாபியர்கள். 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீமின் 3ஆம் வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவையும் அழிக்கும்படிக்கு வரவிட்டார். அப்ப இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை வரவழைக்கிறார் மோவாப் மீது. காரணம், இந்த மோவாப் சன்னதி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக, தன்னுடைய இனத்தாருக்கு விரோதமாகவே, இவர்கள் எல்லோரும் ஒரே சகோதரர்கள் தான், ஆனா அவங்களுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினதான். அவர்களுடைய ஆபத்துல இந்த மோவாபியர் உதவி செய்யாமல் அவர்களை பார்த்து ஏராளம் செய்து ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களாம். இந்த நாள்ல மோவாப்க்கு விரோதமான நியாய தீர்ப்பு நாளைய தினங்களில் நம்ம பார்க்க போகிறோம். அம்மோனுக்கு விரோதமாகவும் ஏதோம்க்கு விரோதமாகவும் 7 பட்டணங்களுக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அப்ப இந்த நாள்ல இந்த வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், நாம் ஒன்று இணைந்து நாம் எருசலேமுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நாம் நம்ம எருசலேமுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாய் இணைந்து நம்ம ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும். நம்ம நம்முடைய வார்த்தைகள்னால மற்றவங்களை நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம அவங்கள ஆதரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. இந்த நாள்ல கர்த்தர் இந்த மோவாபியரையும் மனம் திரும்பும்படிக்கு ஆண்டவர் மன்னிக்கிறார். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டு விலகும்படிக்கு கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலும் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்குள்ள ஏதாவது காயம் இருந்தா, ஏதாவது கசப்புகள் மற்ற மனிதர்கள் மீது, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மீது இருந்தால், இந்த நாள்ல நாம் ஜெபிக்கிற வேளையில
கர்த்தர் அப்படிப்பட்ட எல்லா கசப்புகளையும் எல்லா பகைமைகளையும் நீக்கி போட்டு கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மிடத்துல காணப்படுகிற பெருமையை நீக்கி போட்டு அவருடைய கிருபையை கொடுப்பேன் என்று சொல்கிறார். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நாங்க கேட்ட வார்த்தையின்படிக்கு எங்களிடத்துல பெருமை வேண்டாம்ப்பா, எங்களிடத்துல அகந்தைகள் வேண்டாம் அப்பா. இதோ மேட்டிமையான இருதயம் வேண்டாம் ஆண்டவரே, அவைகளை எடுத்து போடுங்க. ஒருவேளை எங்களுடைய வார்த்தையினால அப்பா யாராவிலும் நாங்கள் புண்படுத்தி இருந்தால் இந்த வேளையில அப்பா நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கசப்புகளை எங்க இருதயத்துல இருந்து எடுத்து போடுங்க. அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அப்பா ஒருவர்களுக்கு ஆண்டவரே ஆபத்தில் இருக்கும் போது அப்பா நாங்கள் கை கொடுக்க அவர்களுக்கு உதவி செய்ய நீங்க எங்களை கிருபை செய்யுங்கப்பா. அப்பா இந்த பெருமை எங்களுடைய கண்களை குருடாக்க கூடாதபடிக்கு இப்பொழுது அந்த குருட்டாட்டத்தின் ஆவியை நீர் எடுத்து போடுவீராக, அந்த பெருமையை நீக்கி போடுவீராக. இருமாப்பான இருதயத்தை எங்களை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. இந்த நாள்ல உம்முடைய தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து அப்பா நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்கிற கிருபையை தாங்க உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.